வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் திமுகவின் அமைச்சர்கள் மீது தற்பொழுது தானாக முன்வந்து வழக்குகளை பதிவு செய்துள்ளார் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவில் ஆட்சி அதிகாரங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த நீதிபதியையும் அவமானம் செய்யும் விதமாக சில வழக்குகளில் அரசியல் கட்சிகள் நேரடியாக தலையிடுவது எந்த விதத்தில் நியாயம்? நீதிபதிகள் கொடுக்கின்ற தீர்ப்பை விமர்சனம் செய்வதற்கு நிச்சயம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேகம் இருந்தால் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு விசாரணையை நடத்த வேண்டுமே தவிர நீதிபதி வழங்கிய தீர்ப்பை விமர்சனம் செய்வது நிச்சயம் தவறு. அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக நீதிபதி செயல்படுகிறார் என்று கூறி திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் பேசியிருப்பதாக நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தற்பொழுது வழக்குகள் ஒன்றை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில்தான் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வழக்குகள் திமுகவின் அமைச்சர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பதிவு செய்யப்பட்டு வருவதால் இது தேர்தல் நேரத்தில் நிச்சயம் ஓட்டு வங்கியை முழுமையாக பாதிக்கும். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக திமுக செய்த நலத்திட்ட உதவிகள் முழுமையாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விட்டதா? திமுக மத்திய அரசிடம் இருந்து வாங்கிய 4.5 லட்சம் கோடி என்ன செய்தார்கள்? அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியுமா என்று நீதிபதிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல் கட்சியில் தாக்குப்பிடிக்க முடியுமா இந்த கேள்விகளால் என்ற குற்றச்சாட்டையும் தற்பொழுது நீதிபதி முன்வைத்துள்ளார். மேலும் இந்த வழக்கை நிச்சயமாக நீதிமன்றத்திலேயே நான் எதிர்கொள்வேன் என்பதையும் சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை மிரட்டக்கூடிய வகையிலும் சில கூலிப்படைகளை திமுகவின் கைக்கூலிகளாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வீடுகளில் மிரட்டுவதாகவும் வீட்டில் கல்லெறிந்து விளையாடுவதாகவும் திமுகவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிபதி முன்வைத்து இருப்பது கண்டிக்கத்தக்கதுதான். திமுக ஆட்சி அதிகாரங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரங்களை பறிக்கக்கூடிய செயல்பாடுகளை தான் தற்பொழுது திமுக செயல்பட்டு வருவதாகவும் நீதிபதி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், நீதிபதியை நேரடியாக வழக்கின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அவர்களது தீர்ப்பு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக இருப்பதாக கூறுவது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது என்பதை சுவாமிநாதன் கூறுவது சரியா? இதற்கு திமுகவின் நிர்வாகிகள் நீதிபதியின் வீட்டிற்கே சென்று மிரட்டுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.